கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்கள். கடந்த 2 வருடங்களா நீங்க உயிரை கொடுத்து உழைத்து எதிர்பார்த்து காத்திருந்த அந்த பதவி உயர்வு உங்களுக்கு கிடைத்து விட்டது. இது ஒரு பெரிய வெற்றி தானே. ஆமா, உங்க சம்பளம் 2 மடங்கு ஆகிவிட்டது. பல நாள் ஆசையான அந்த புதிய காரையும் வாங்கிவிட்டீர்கள். எல்லாம் சரியா நடப்பது போல தெரிகிறது. ஆனா ஒரு சின்ன பிரச்சனை. என்ன பிரச்சனை? கடந்த 6 மாதங்களா உங்களுக்கு நிம்மதியான தூக்கமே இல்ல. நீங்க வாங்கிய அந்த புதிய காரில் பயணிக்கும்போது கூட மனதுல ஏதோ ஒரு இனம் புரியாத பயம் ஒரு வெறுமை. ஓ, இது ரொம்ப பொதுவான உணர்வு தான். மூளைக்கு தெரியும் நீங்க வெற்றி பெற்று விட்டீர்கள் என்று. ஆனா மனதிற்கு தெரியும் ஏதோ பெரிய தப்பு நடக்கிறது என்று. மனித மூளை ஏன் எப்போதுமே தற்காலிகமான விஷயங்களை துரத்தி சென்று கடைசியில் நிம்மதியையே கெடுத்துக் கொள்கிறது என்றால் அந்த வெற்றி நமக்கு ஒரு தண்டனையாகவே மாறிவிடும். அதை பற்றிதான் இன்னைக்கு நாம பேச போறோம். இந்த ஆழமான தேடலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம விவாதிக்க போவது உலக பொதுமறையாம் திருக்குறளின் ஒரு மிக முக்கியமான அதிகாரமான அரண் வலியுறுத்தல். அதிலும் குறிப்பா 39வது குறளை நாம ஆழமா பார்க்க போறோம். ஆமாம், அறத்தான் வருவதே என்பம் மற்றெல்லாம் புறத்த புகழும் இல என்பதுதான் அந்த குறள். இதை ஏதோ பள்ளிக்கூடத்தில் மனப்பாடம் செய்யும் ஒரு செய்யுளாக பார்க்காமல் ஒரு புது கோணத்தில் அணுகப் போகிறோம். கண்டிப்பா. இது எப்படி மனித மனவியல், நரம்பியல் மற்றும் உலகளாவிய தத்துவத்தோடு அச்சு பிசகாமல் பொருந்துகிறது என்பதை இன்னைக்கு நாம அலசப் போகிறோம். வள்ளுவர் ஏன் அறத்தை மட்டும் இன்பத்தின் ஆணிவேராக சொல்கிறார் என்று நாம தெரிஞ்சுக்கணும். அறம் என்றால் ஏதோ மற்றவர்களுக்கு தானம் செய்வது என்று பலரும் தப்பா நினைச்சிட்டு இருக்காங்க. ஆமா, ஆனா உண்மையில அறம் என்பது என்ன? அது எப்படி நமது மூளையின் வேதியியல் மாற்றங்களோடு, அதாவது அந்த நியூரோ கெமிஸ்ட்ரியோடு தொடர்புடையது என்பதை புரிந்து கொள்வதுதான் நமது இன்றைய நோக்கம். அப்படியென்றால் முதலில் அந்த குறளின் நேரடி அர்த்தத்தை உடைத்து பார்த்து விடலாம். அறத்தான் வருவதே இன்பம் மற்றெல்லாம் புறத்த புகழும் இல்ல. இது கேட்பதற்கு மிக எளிமையாக, நேர்மையாக இருந்தால் சந்தோஷம் கிடைக்கும் என்று சொல்வது போல தெரிகிறது. ஆனா யதார்த்தத்துல அது அப்படி இல்லையே. கொஞ்சம் நிஜ உலகிற்கு வருவோம். என் அலுவலகத்தில் என்னுடன் வேலை பார்க்கும் ஒரு நபர் நான் தயாரித்த ஒரு பிரசன்டேஷனை அவர் செய்ததாக பாஸிடம் காட்டி எனக்கான பாராட்டை, எனக்கான பதவி உயர்வை அவர் தட்டிச் சென்று விடுகிறார் இல்லையா? எக்ஸாக்ட்லி. அவர் இப்போது அதிக சம்பளத்தோட மிக மகிழ்ச்சியாக இருக்கிறார். அவர் அறம் தவறிவிட்டார், ஆனா அவருக்கு இன்பம் கிடைத்துவிட்டதே. அப்படியென்றால் இந்த குறள் இன்றைய கார்ப்பரேட் உலகத்திற்கு பொய்த்து போய்விட்டதா? வெளியிலிருந்து பார்க்கும்போது அப்படித்தான் தோன்றும். அந்த நபர் வெற்றி பெற்றுவிட்டார், அவர் மகிழ்ச்சியாக இருக்கிறார் என்று நீங்க நினைக்கிறீங்க. ஆனா மனவியலின் அடிப்படையில் அங்கு நடப்பதே வேறு. ஓ, என்ன நடக்கிறது அங்கே? அவர் அந்த பதவி உயர்வை குறுக்கு வழியில் அடைந்த மறுகணமே அவருடைய மூளையில் ஒரு பயம் விதைக்கப்படுகிறது. இந்த உண்மை எப்போது வேண்டுமானாலும் வெளியே வரலாம் என்ற பயம். ஓஹோ, அந்த பயத்தை மறைக்க அவர் தொடர்ந்து போராட வேண்டும். ஆமாம், அவர் மேலும் பல பொய்களை சொல்ல வேண்டியிருக்கும். அவர் வெளியே சிரிக்கலாம், விலை உயர்ந்த உணவகங்களில் சாப்பிடலாம். ஆனா நீங்க கவனித்தால் அவர் எப்போதுமே ஒருவித பதற்றத்துடனேயே இருப்பார். அப்போ வள்ளுவர் குறிப்பிடும் புறத்த புகழும் இல என்பதன் அர்த்தம் இதுதானா? சரியா சொன்னீங்க. வெளியே அவருக்கு புகழ் கிடைக்கலாம், நாற்காலி கிடைக்கலாம். ஆனா உள்ள எந்த மதிப்பும் நிம்மதியும் இருக்காது. அந்த நிம்மதி இல்லாமை மெல்ல மெல்ல அவர் உடல்நலனையும் மனநலனையும் அரித்துவிடும். அதாவது அவர் ஒரு விலையுயர்ந்த காரில் செல்லலாம், ஆனா உள்ளே தூக்க மாத்திரை போட்டுக்கொண்டு பயணிப்பார் என்கிறீர்கள். அதுதான் நிஜம். உண்மையான இன்பம் என்பது இரவு படுக்கையில் படுத்தவுடன் எந்த குற்ற உணர்ச்சியும் இல்லாமல் வரும் அந்த ஆழமான தூக்கம்தான். அது அறவழியில் நேர்மையாக உழைப்பவனுக்கு மட்டுமே கிடைக்கும். மற்ற வெற்றிகள் எல்லாம் வெறும் காணல் நீர். சரி, எனக்கு இங்கு ஒரு பெரிய சந்தேகம் வருகிறது. நேர்மையாக இருந்தால் நிம்மதி கிடைக்கும், குறுக்கு வழியில் சென்றால் குற்ற உணர்ச்சியும் பயமும் வரும் என்று நமக்கு தெரியும். நம்ம மூளைக்கும் தெரியும். ஆமா, அப்படி தெரிந்திருந்தும் ஏன் நமது மனம் அடிக்கடி அந்த தவறான வழியை தேர்ந்தெடுக்கிறது? அந்த ஷார்ட்கட் ஏன் நமக்கு அவ்வளவு ஈர்ப்பாக இருக்கிறது? இது நம் மூளையின் டிசைனில் உள்ள ஒரு கோளாறா? கோளாறு என்று சொல்வதை விட இது பரிணாம வளர்ச்சியில் நமது மூளை பழகிக்கொண்ட ஒரு தந்திரம் என்று சொல்லலாம். மூளையின் தந்திரமா? எப்படி சொல்றது? கொஞ்சம் விளக்குங்களா? அதாவது நமது மூளையில் உள்ள ஈகோ அல்லது அகந்தை எப்போதுமே உடனடியாக கிடைக்கும் லாபங்களையே தேடும். ஈகோவிற்கு நீண்டகால நிம்மதி பற்றி எந்த கவலையும் இல்லை. இப்போது இந்த நிமிடத்தில் தனக்கு என்ன கிடைக்கும் என்பது மட்டுமே முக்கியம். ஆமாம், இந்த ஈகோ 2 விஷயங்களால் கட்டுப்படுத்தப்படுகிறது. ஒன்று பயம், மற்றொன்று பற்றுதல். பயம், பற்றுதல்,
இவ எப்படி ஒருவனை அறம் தவறி நடக்கத் தூண்டுகிறது? எனக்கு இந்த வாய்ப்பு கிடைக்காமல் போய்விடுமோ, நான் மற்றவர்களை விட பின்தங்கி விடுமோனோ என்ற அந்த பயம் வரும்போது மூளை தர்க்க ரீதியாக சிந்திப்பதை நிறுத்திவிடுகிறது. எப்படியாவது அந்த இடத்தை பிடிக்க வேண்டும் என்று குறுக்கு வழியை தேடுகிறது. எக்ஸாக்ட்லி. அதேபோல அந்த அதிகாரம் எனக்கு மட்டுமே சொந்தமாக வேண்டும் என்ற பற்றுதல் வரும்போதும் அறம் மீறப்படுகிறது. இதை நான் இப்படி புரிந்து கொள்ளலாமா? எனக்கு ஆரோக்கியமான சத்தான உணவு சாப்பிட வேண்டும் என்ற ஆசைதான். ஆனா என் எதிரே ஒரு துரித உணவு, அதாவது ஒரு ஜங்க் ஃபுட் இருக்கும்போது அதன் சுவை உங்களை ஈர்க்கிறது. அது என் உடலை கெடுத்துவிடும். குறுக்கு வழியில் தேடும் இன்பமும் இதே போல மூளைக்கு கிடைக்கும் ஒரு ஜங்க் ஃபுட் தானா? மிகச்சரியான ஒப்பீடு. நீங்க அந்த ஜங்க் ஃபுட்டை சாப்பிடும்போது உங்கள் மூளையில் உடனடியாக டோபமைன் அளவு சரசரவென்று உயருகிறது. அது ஒரு தற்காலிகமான போதை போன்றது. அறம் தவறிய செயல்களும் இதே டோபமைனைத்தான் தருகின்றன. ஆனா நேர்மையான செயல்கள் உங்கள் மூளையில் செரோட்டோனின் மற்றும் என்டார்பின்களை சுரக்கச் செய்கின்றன. இவைதான் நீண்டகால நிலையான அமைதியை தருப்பவை. இது ஒரு அருமையான அறிவியல் விளக்கம். இதைத்தான் புகழ்பெற்ற மனநல நிபுணர் விக்டர் பிராங்கல் தனது கோட்பாட்டில் ஆழமாக விளக்குகிறார். மனிதனுக்கு தேவையானது வெறும் தற்காலிகமான இன்பம் அல்ல, அவனுக்கு தேவையானது அர்த்தமுள்ள இன்பம். நிஜமாவா? விக்டர் பிராங்கல் நாசி வதை முகாம்களில் இருந்தவர் இல்லையா? ஆமா. நாசி வதை முகாம்களில் அடைக்கப்பட்டிருந்தபோது எந்த மனிதர்களால் கொடூரமான சூழ்நிலையிலும் உயிர் வாழ முடிந்ததென்று அவர் ஆராய்ந்தார். என்ன கண்டுபிடித்தார்? யாருடைய வாழ்க்கையில் ஒரு ஆழமான அர்த்தம் இருந்ததோ, யார் அறத்தின் மீது நம்பிக்கை வைத்திருந்தார்களோ அவர்களால் தான் அந்த நரகத்திலும் நிம்மதியை கண்டுபிடிக்க முடிந்தது. வாவ்! வதை முகாம்களில் கூட அறம்தான் மனிதனை காப்பாற்றி இருக்கிறது என்பது சிலிர்க்க வைக்கிறது. அப்படியென்றால் ஆபிரஹாம் மாஸ்லோவின் தேவைகள் கோட்பாட்டிலும் இது பொருந்துமா? கண்டிப்பா. மாஸ்லோவின் பிரமிடை உற்று நோக்கினால் உங்களுக்கு ஒரு விஷயம் புரியும். மனிதனின் உச்சக்கட்ட தேவை என்பது சுய உணர்தல், அதாவது ஒரு முழுமையான மனிதனாக மலர்வது. ஆனா அந்த பிரமிட நம்ம குறுக்கு வழியில் மற்றவர்களை ஏமாற்றி கட்டுகளோம் என்று வைத்துக் கொள்வோம். அடித்தளமே கோணலாக பலவீனமாக இருக்கும்போது நீங்க எப்படி உச்சக்கட்டத்தை அடைய முடியும்? அறம் தவறி சேர்க்கும் செல்வமும் அதிகாரமும் அந்த பிரமிடை எந்த நேரத்திலையும் சரித்துவிடும். ஆழ்மனிதனுள் நிரந்தரமான முரண்பாடு எழுந்து கொண்டே இருக்கும். அதுதான் பெருமளவு மன அழுத்தத்திற்கு முக்கிய காரணம். சரியா சொன்னீங்க. சரி, இப்போது எனக்கு புரிகிறது. நவீன அறிவியலும் மனவியலும் அறத்தை பற்றி என்ன சொல்கிறது என்று பார்த்துவிட்டோம். ஆனா எனக்கு ஒரு ஆச்சரியம் என்னவென்றால், எந்த ஒரு நவீன அறிவியல் கருவிகளும் இல்லாத காலத்திலேயே 2000 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த ஒரு தமிழ்ப் புலவர் இது எப்படி இவ்வளவு துல்லியமாக கணித்தார்? அதுதான் வள்ளுவரின் சிறப்பு. இது ஏதோ நம்ம ஊர்ல மட்டும் சொல்லப்பட்ட விஷயமா? அல்லது உலகெங்கும் உள்ள தத்துவ ஞானிகள் இந்த அறம் மற்றும் இன்பம் என்ற கருத்தை எப்படி பார்த்தார்கள்? நாம் ஒரு தத்துவ பயணத்திற்கு போகலாமா? கண்டிப்பா போலாம். இது எந்த ஒரு குறிப்பிட்ட நிலப்பரப்பிற்கும் சொந்தமான கருத்தல்ல. இது மனித குலத்தின் பொதுவான ஒரு இயங்குதளம் என்றுதான் சொல்ல வேண்டும். மேற்கத்திய தத்துவத்தில் இது எப்படி பார்க்கப்படுகிறது? நீங்க மேற்கத்திய தத்துவத்தை எடுத்துக்கொண்டால் ரோமானிய சக்கரவர்த்தி மார்க்கஸ் அரேலியஸ் நினைவுக்கு வருவார். அவர் ஒரு சாதாரண மனிதர் அல்ல, ஒட்டுமொத்த ரோம சாம்ராஜ்யத்தையும் ஆண்ட சக்கரவர்த்தி. அவர் நினைத்தால் உலகத்தின் எந்த ஒரு இன்பத்தையும் ஒரு விரல் சுடுக்கில் அடைந்திருக்க முடியும். ஆமாம். ஆனா அவர் தனது ஸ்டோயிக் தத்துவத்தில் என்ன சொல்கிறார் தெரியுமா? மனிதனின் ஒரே நன்மை அவனது நற்பண்புகளில்தான் உள்ளது என்கிறார். புகழோ அதிகாரமோ உண்மையான நன்மைகள் அல்ல என்கிறாரா? ஆமாம். ஏனென்றால் அவை என்றாவது ஒரு நாள் பறிக்கப்படலாம். நம் கட்டுப்பாட்டில் இருப்பது நமது செயலின் தூய்மை மட்டுமே என்கிறார். அத்தனை பெரிய அதிகாரத்தில் இருந்த ஒருவன் அறம்தான் உண்மையான இன்பம் என்று சொல்வதை கவனியுங்கள். ஆச்சரியமா இருக்கு. ரோமாபுரியின் ஒரு சக்கரவர்த்தியும் தமிழ்நாட்டின் ஒரு நெசவாளரும் ஆயிரக்கணக்கான மைல்கள் தூரம் தள்ளி இருந்து எந்த தொடர்பும் இல்லாமல் ஒரே பேருண்மையை கண்டடைந்திருக்கிறார்கள். இது உலகளாவிய உண்மை. இதே மாதிரி சிந்தனைகள் கிழக்கத்திய தத்துவங்களிலும் இருக்கா? கண்டிப்பா இருக்கு. கௌதம புத்தரை எடுத்துக்கொள்ளுங்கள். அவர் அரச போகங்களை துறந்து மரத்தடியில் அமர்ந்தபோது அவர் கண்டறிந்த உண்மை என்ன? மனிதனின் துன்பத்திற்கு முக்கிய காரணம் ஆசை. அந்த துன்பத்திலிருந்து விடுபட அவர் காட்டிய பாதைதான் எண்வழி பாதை. ஆமா, அது முழுமையாக அறத்தை அடிப்படையாக கொண்டதுதான். சரியான பார்வை, சரியான எண்ணம், சரியான செயல் என்று அந்த பாதையே அறத்தின் பாதைதான். அறம் என்ற பாதையில் நடக்கும்போது துன்பம் தானாகவே விலகிவிடும். துன்பம் இல்லாத நிலையே இன்பம்தானே? சரியா பிடிச்சிட்டீங்க. லாவூட்ஸுவோ ரூமியோ அனைவருமே அந்த தூய்மையான செயலின் வழியே வரும் அமைதியைத்தான் கொண்டாடினார்கள். நவீனகால தத்துவவாதிகள், அதாவது எக்கார்ட் டோலே போன்றவர்கள் இதை எப்படி அணுகுகிறார்கள்? எக்கார்ட் டோலே இதை பற்றி மிக அற்புதமாக விளக்குகிறார். அவர் தற்போதைய கணத்தின் சக்தி என்ற கருத்தை முன்வைக்கிறார்.
தற்போதைய கணத்தின் சக்தி, அதாவது பவர் ஆஃப் நவ். ஆமா, நீங்க ஒரு செயலை செய்யும்போது இதனால எனக்கு என்ன லாபம் கிடைக்கும் என்ற எதிர்கால பலனின் மீது குறியாக இருந்தால் அங்கே ஈகோ உள்ளே வந்து விடுகிறது. ஆனா நிகழ்காலத்தில் அகந்தையின்றி அந்த செயலை முழுமையான விழிப்புணர்வோடும் தூய்மையோடும் செய்யும்போது அங்கு அறம் இயல்பாக மலர்கிறது. அந்த தூய்மையான செயல் தரும் உள் அமைதிக்கு ஈடு இணையே இல்லை. தத்துவம் ஒருபுறம் இருக்கட்டும், நமது தமிழ் மற்றும் இந்திய மரபில் இதற்கு மிகப்பெரிய இடம் இருக்கிறதே. திருமூலரோ பட்டினத்தாரோ அறம் என்பதை வெறும் விதியாக பார்க்கவில்லையே. அதுதான் நமது மரபின் சிறப்பே. நமது மரபில் அறம் என்பது சமுதாயம் நமக்காக விதித்த ஒரு கட்டளையோ சட்டமோ அல்ல. அது நமது ஆன்மாவுக்கான விடுதலை. சுவாமி விவேகானந்தரும் இதை பற்றி பேசியிருக்கிறார். ஆமாம், அவர் இதை இன்னும் ஆக்ரோஷமாக சொல்வார். எது உங்களை பலவீனப்படுத்துகிறதோ அதை விஷம் போல் ஒதுக்குங்கள் என்பார். குறுக்கு வழியில் செல்பவன் எப்போதுமே மனதளவில் ஒரு கோழைதான். அறமற்ற செயல்கள் ஆன்மாவை பலவீனப்படுத்தும். அறம் மட்டுமே மனதிற்கு அசுர பலத்தை தரும். அந்த பலமே இன்பம். அதேபோல பகவான் ரமண மகர்ஷி நான் யார் என்ற ஆத்ம விசாரணையை முன்வைக்கிறார். அந்த ஆத்ம விசாரம் பற்றி கொஞ்சம் எளிமையா சொல்ல முடியுமா? அது எப்படி அறத்தோடு தொடர்புடையது? ஆத்ம விசாரம் என்பது எனக்குள் இருக்கும் இந்த நான் என்ற உணர்வு எங்கிருந்து வருகிறது என்று மனதிற்குள் தேடுவது. ரமண மகர்ஷி என்ன சொல்கிறார் என்றால், உங்கள் மனம் தூய்மையாக இல்லாமல் இந்த தேடலை தொடங்கவே முடியாது. அசுத்தமான குற்ற உணர்ச்சுள்ள ஒரு மனதால் தியானத்தில் ஒரு நிமிடம் கூட அமைதியாக அமர முடியாது இல்லையா? கண்டிப்பா முடியாது. அறம் என்பது ஆன்மீகத்தின் தொடக்கப் புள்ளி. மனம் தூய்மையாகும் போதுதான் அது தனது மையத்தை நோக்கி குவியும். அப்படியென்றால் நாம் அறத்தின் வழியில் நடக்கும்போது அந்த நான் என்ற அகந்தை முழுமையாக அழிகிறதா? மிகச்சரியாக சொன்னீங்க. இந்த செயலை நான் செய்கிறேன், எனக்கு இதனால லாபம் வேணும் என்ற அந்த நான் உடையும் போது என்ன நடக்கும் தெரியுமா? என்ன நடக்கும்? இதையேதான் உளவியலாளர்கள் ஃப்ளோ ஸ்டேட் என்று சொல்வார்கள், சரிதானே? ஆமாம், அதை நமது ஆன்மீக மரபு பேரானந்தம் என்று அழைக்கிறது. நீங்க ஒருவருக்கு எதிர்பார்ப்பில்லாமல் உதவி செய்யும்போது உங்க பிரச்சனைகளை மறந்து ஒருவித லைப்பில் இருப்பீர்கள் அல்லவா? அதுதான் அந்த ஃப்ளோ. வள்ளுவர் கூறும் இன்பம் என்பது இந்த உலகியல் மகிழ்ச்சி அல்ல, பிரபஞ்சத்தோடு இணைவதால் ஏற்படும் அந்த பேரானந்தம்தான். அதுதான் உண்மையான இன்பம். இதை கேட்கும்போதே மனதிற்குள் ஏதோ ஒரு நிம்மதி பெறுப்பது போல இருக்கிறது. ஆனா மீண்டும் நான் நிஜ உலகிற்கே வருகிறேன். சொல்லுங்க. இந்த தத்துவங்கள் எல்லாம் கேட்பதற்கு மிகச் சிறப்பாக இருக்கிறது. ஆனா இதை இப்போது கேட்டுக்கொண்டிருக்கும் நீங்க உங்க அன்றாட பரபரப்பான வாழ்க்கையில் எப்படி நடைமுறைப்படுத்துவது? காலையில் எழுந்தவுடன் டிராஃபிக்கில் சிக்கி இஎம்ஐ கட்ட ஓடிக்கொண்டிருக்கும் ஒரு சாதாரண மனிதனுக்கு இந்த அறமும் இன்பமும் எப்படி சாத்தியம்? இதற்கு எளிமையான வழிகள் இருக்கின்றன. தத்துவம் என்பது புத்தகங்களில் தூண்டுவதற்காக அல்ல, அதை வாழ்வில் செயல்படுத்துவதற்காகத்தான். இதை நீங்க 3 எளிய வழிகளில் உங்கள் வாழ்வில் உடனடியாக கொண்டு வரலாம். முதல் வழி என்ன? முதல் வழி நீங்க வேலை பார்க்கும் இடத்தில் அல்லது முடிவுகள் எடுக்கும்போது செயல்படுத்துவது. தினமும் நாம பல சிறிய பெரிய முடிவுகளை எடுக்கிறோம். சில நேரங்களில் நேர்மையில்லாத ஒரு வாய்ப்பு நம் கதவை தட்டும். அது உடனே பெரும் பணத்தையோ அதவியையோ தருவதாக ஆசை காட்டும். அந்த சமயம் ஒரு நிமிடம் கண்களை மூடி, இந்த முடிவு என் மனசாட்சிக்கு சரியானதா? இதை செய்தால் இன்று இரவே என்னால் நிம்மதியாக தூங்க முடியுமா என்று ஒரு கேள்வியை கேளுங்கள். அந்த will this let me sleep டெஸ்ட். ஆமாம், அறம் சார்ந்த முடிவு ஆரம்பத்தில் உங்களுக்கு ஒரு பெரிய லாபத்தை தடுக்கலாம். அது கடினமாக தெரியலாம். ஆனா நீண்ட கால மன அழுத்தத்தை அது முழுமையாக தடுத்துவிடும். அறுவை. இது அலுவலகத்திற்கு. இரண்டாவது வழி, நமது குடும்பத்திற்குள் அறத்தை எப்படி கொண்டு வருவது? குடும்பத்தில் அறம் என்பது எதிர்பார்ப்புகள் இல்லாத அன்பை வெளிப்படுத்துவதுதான். நான் இவங்களுக்கு இவ்ளோ சேரனே, இவங்க எனக்கு என்ன பண்ணாங்க என்ற வியாபார மனப்பான்மைதான் குடும்பத்தில் பல மன அழுத்தங்களுக்கு காரணம். அந்த எதிர்பார்ப்புகளை விட்டுவிட்டு நிபந்தனையற்ற அன்பை செலுத்துங்கள் என்கிறீர்கள். ஆமாம், எந்த பிரதிபலனையும் எதிர்பாராமல் நாம செய்யும் ஒரு சிறிய செயல்தான் குடும்பத்தில் நாம் செய்யும் மிகப்பெரிய அறம். அது தரும் விடுதலையும் இன்பமும் அளப்பரியது. மூன்றாவதாக எனக்கான தனிப்பட்ட வழி என்ன? மூன்றாவது வழி சுய பரிசோதனை. தினமும் இரவில் உறங்குவதற்கு முன் செல்போனை தள்ளி வைத்துவிட்டு ஒரு நிமிடம் அமைதியாக அமர்ந்து அன்றைய தினத்தை ஒரு ஆடிட் செய்யுங்கள். இன்று என் செயல்கள் யாருக்காவது தீங்கு விளைவித்ததா? இன்று நான் செய்தது எனக்கு உண்மையான நிம்மதியை தந்ததா என்று நேர்மையாக சிந்திப்பது. கரெக்ட். எங்கே தவறு செய்தோம் என்பதை ஒப்புக்கொள்ளும் அந்த ஒரு நிமிட தைரியம் உங்கள் விழிப்புணர்வை அபரிமிதமாக அதிகரிக்கும்.
அடுத்த நாள் நீங்க ஒரு தவறு செய்ய முற்படும்போது மூளை உங்களை தானாகவே தடுத்து நிறுத்தி அறத்தின் பாதையில் திருப்பிவிடும். மிக தெளிவான நடைமுறைக்கு சாத்தியமான வழிகளைச் சொன்னீர்கள். அறம் என்பது ஏதோ காட்டில் தவம் செய்யும் முனிவர்களுக்கானதல்ல, அது தினசரி வாழ்வில் நாம கடைபிடிக்க வேண்டிய ஒரு அற்புதமான கலை என்பதை இன்று ஆழமாக உணர்ந்து கொண்டோம். ஆமாம். வன்னவரின் அந்த ஒற்றைக் குரல் மனித மூளையின் வேதியியலில் தொடங்கி உலக தத்துவங்களையெல்லாம் இணைத்து அன்றாட வாழ்க்கையில் எப்படி பயன்படுகிறது என்பதை மிக சிறப்பாக விவாதித்து விட்டோம். உண்மையான இன்பம் என்பது வெளியில் எந்த ஒரு மனிதரிடமோ பதவியிலோ இல்லை. நீங்க அடுத்த முறை ஒரு குறுக்கு வழியில் கிடைக்கும் சந்தோஷத்தை அனுபவிக்கும்போது உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள், நான் இப்போது என் ஈகோவை வளர்க்கிறேனா அல்லது எனது நிரந்தரமான அமைதியை உருவாக்கிறேனா என்று. உங்கள் உள்ளே இருக்கும் அறம் மலரும்போது வீசும் அந்த அமைதியின் வாசனை ஒன்றுதான் நிலையானது. ஆமாம், அது மட்டும்தான் நிரந்தரம். அடுத்த முறை ஒரு ஷார்ட்கட் எடுக்க தோன்றும்போது இது கண்டிப்பா நம்ம மனசுல ஒரு அலாரம் மாதிரி அடிக்கும். இந்த அமைதி உங்களோடு இருக்கட்டும். ஆமாம். இவ்ளோ நேரம் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. இந்த தமிழ் வாய்ஸ் ரீட்ஸ் சேனல் மானிட்டைசேஷன் இல்லாம தான் நடக்குது. இந்த ஆடியோ புத்தகம் உங்களுக்கு பயன் தருது என்று நினைத்தால் இந்த முயற்சி தொடர்ந்து போக உங்க ஆதரவு மிகவும் உதவும். கண்டிப்பா. என்னுடைய இந்த முயற்சிக்கு நன்கொடை அளிக்க விருப்பம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டுள்ள UPI ID மூலம் வழங்கலாம். உங்களால் முடிந்த அளவு போதும். சிறிய ஆதரவும் பெரிய உதவிதான். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த கருத்துக்கள் அவர்களுக்கும் தேவையாக இருக்கலாம். லைக் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பகிருங்க. ஆமாம். மனப்பூர்வமான நன்றி.